மாதிரி இல்லாமல் அன்பளிப்புகள் இருக்குல்ல, அன்பளிப்புகளில் கூட நம்ம நிறைய விஷயங்களை தப்பு அன்பளிப்புன்னு வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம், திருமணத்தை ஒட்டி நிறைய அன்பளிப்புங்கிற பேரில் பெண் வீட்டார்ட்ட சுரண்டுறாங்க. டவுரி வாங்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லி சீரு சீராட்டி என்று பல பொருள்களை என்ன செய்கிறாங்க, நகையாக, காராக, வீடாக பல விதமான பொருள்களை வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு என்ன சொல்கிறாங்க, இது அவங்க அன்பளிப்பாக தானே கொடுக்குறாங்க, நாங்கள் கேட்கவும்லாம் இல்லையே, கேட்காம அவங்கள தான் கொடுக்குறாங்க. சில பேர் கேட்டு வாங்குறாங்க, சில பேர் கேட்காமலே என்ன செய்கிறாங்க, அவங்க தருவதை வாங்கி கொள்கிறாங்க. கல்யாணத்தை திருமணத்தை ஒட்டி இது மாதிரியான பொருள்களை அவங்க வாங்கி கொள்கிறார்கள். நாங்கள் கேட்கல, அவங்க பிள்ளைக்கு அவங்க தர்றாங்க என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அன்பளிப்பில் சேருமா? கேட்காம கொடுத்தால் கூட மறைமுகமாக அங்கே கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய பொருள் இன்னொரு மூமினுக்கு எப்போ ஹலால் ஆகும் என்று சொன்னால், மனம் மனம் ஒப்பி மன விருப்பத்தோடு எதை கொடுக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் ஹலால் ஆகாது. இப்போ நான் ஒரு பொருளை கசந்து கொண்டு கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் இல்லை, வேறு வழியே இல்லையே கொடுத்தான் ஆக வேண்டி இருக்குது என்று கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் ஆகாது. மனம் ஒப்பி தரணும். ஒருத்தனுடைய பொருளை இன்னொருத்தனுக்கு ஹலால் ஆகிறதா இருந்தால் அது வியாபாரத்தின் மூலமாக இருக்கட்டும், அன்பளிப்பு மூலமாக இருக்கட்டும், அல்லது வேற இரவல் மூலமாக இருக்கட்டும், அது எப்படி வந்தால் தான் ஹலால் ஆகும்? மனம் ஒப்பி மன விருப்பத்தோட அது தந்தால் தான் ஹலால் ஆகும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. இந்த வரதட்சணை வாங்குறாங்கல்ல, கேட்காம எங்களுக்கு தர்றாங்க அதனால வாங்கிக்கிறோம் என்று சொல்றார்களே, இவர்களுக்காக வேண்டி இந்த ஹதீஸில் ஒரு பாடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி பலரை அனுப்புவாங்க. அதில் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. போனவர் நிறைய வசூல் பண்ணிட்டு வர்றாரு. ஜக்காத் நிதியெல்லாம் திரட்டி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறார். வைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஹாதா லக்கும் வ ஹாதா உஹுதிய இலைய. அந்த கொண்டு வந்த பொருள் அப்படி ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறார். ஒரு பகுதியை தூக்கி இந்த பக்கம் வைத்துக்கொண்டு, இதுதான் ஜக்காத்துக்கிட்டு வந்தது, இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறார். ஜக்காத் வசூலிக்கு நீங்கள் அனுப்புனீங்க, ஜக்காத்தெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு நீ வச்சுக்கேண்டு எனக்கு தந்த பொருள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டாந்து ரெண்டா பிரித்து போடுறாரு. இது கொஞ்சமாக தான் இருந்திருக்கும், அளவு நமக்கு சொல்லப்படலை. ஒரு பகுதியை ஜக்காத்துடைய இதுன்னு ஒப்படைக்கிறாரு, இன்னொரு பகுதி ஒரு ஒழிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்து விட்டு, இது ஜக்காத்துக்கு தந்து இந்தா இருக்கிறது, இது எனக்காண்டி தந்தாங்க அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. இதை கேட்ட உடனே அவருக்கு ஏதாவது அறிவுரை சொல்லியிருக்கலாம், அவருக்கு அறிவுரை சொல்லலை. ஏன்? இது ஒரு பயங்கரமான நோய், இது எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும், இவருக்கு மட்டும் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுன்ட்டாங்க. வச்ச உடனே மக்களையெல்லாம் கூப்பிடு அப்படின்ட்டாங்க. மக்களையெல்லாம் கூட்டி வச்ச உடனே மெம்பரில் ஏறிக்கொண்டு உடனே மக்களுக்கு சொல்கிறாங்க, மக்களே, நாம் ஒரு ஆளை ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம், அவர் போய்விட்டு என்ன செய்கிறாரு, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது அப்படி என்று சொல்லுகிறார். இவருக்கு தர்றதாக இருந்தால் ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி ஹல்லா ஜலசஃபி பைத்தி உம்மிஹி, இவர் ஒரு அப்பா வீட்டில் அத்தா வீட்டில் இருந்து பார்க்கட்டுமே, அவங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டுமே வருதான்னு பார்ப்போம். இவருக்கு உரியதாக இருந்தால் இவர் தேடி கொண்டாந்து கொடுத்தாங்களா? நான் அனுப்புன வேலைக்கு போனதுனால அது கொடுத்தாங்க. அப்போ இவருக்கு கொடுத்தது என்று இவர் சொல்கிறாரு. இவர் தன்னுடைய வீட்டில் இருந்தால் அது வந்திருக்குமா? தன்னுடைய அத்தா வீட்டில் இருந்தால் அது வந்திருக்குமா? தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தால் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்குறாங்க. அப்போ இவர் கேட்டுலாம் வாங்கலை, இவருக்கு தான் கொடுக்குறார்கள். கொடுத்தாலும் இவருக்கு உரியது அல்ல. ஏன் கொடுத்தாங்க? ஒரு கணக்கோடு தான் கொடுப்பான், எல்லாம் கிற்கணா கொடுக்கறதுக்கு. இவர் ஜக்காத் வசூலிக்க போயிருக்கிறாரு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டேன், ஒரு மட்டமான ஒட்டகத்தை வாங்கிட்டு போட்டேன், அதுக்கு தானே கொடுக்குறாங்க. ஜக்காத் வசூலிக்க போன ஆளுக்கு ஜக்காத் இந்தாப்பான்னு கொடுத்துவிட்டு எவனாச்சும் அள்ளியும் கொடுப்பானா? மாமாவோ மச்சானா சொந்தமாக இருந்தால் கொடுப்பாங்க. இந்த ஜக்காத்து வசூலிக்க போனாலும் வெளியூர் ஆள், ஜக்காத்து யார்கிட்ட வசூலிக்க போனாரோ அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, நட்பும் இல்லை, உறவும் இல்லை, முன்னப்பின்ன தெரியாது. முன்னப்பின்ன தெரியாத ஒரு ஆள் கேட்கும்போது, உங்கள்கிட்ட சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் வரி வாங்க வர்றான், வரியும் கொடுத்துவிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து யாராவது கொடுப்பீங்களா? வரி வசூலிக்க ஒருத்தன் வர்றான்னு சொன்னால் வரியை கொடுப்பீங்க. வரியை கொடுக்கும் போதே கசந்து நொந்து விருத்து இவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினச்சிட்டு தான் கொடுப்பீங்க. வரியை அப்படி தான் இருக்கிறது. வரியை கொடுத்துவிட்டு இந்தாங்க வரி 500 ரூபா, இந்தாங்க இந்த 100 ரூபா நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவர் என்னமோ கோல்மால் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு, வரியில கொஞ்சம் சலுகை காட்டணும்னு எதிர்பார்க்கிறாரு. இவர் ஒழுங்கா கவனிக்க கூடாது, ஒழுங்கா கணக்கெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி இதை கொடுக்குறார், எலும்பு துண்டு போடுறாருன்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஒரு வேலைக்கு அனுப்பி இருக்கும் பொழுது உனக்கு தந்தால், உனக்குன்னு தந்தா வாங்கக்கூடாது, எனக்கு கிடையாது, எனக்கு என்ன நீ தர்ற, எனக்கு தான் ஜக்காத் வசூலிக்கிறாளுக்குன்னு ஒரு பங்கு மார்க்கத்தில் இருக்குது, அப்படின்னு நீ என்ன தனியா தர்றது? ஒரு ஜக்காத் வசூலிக்க போனாரா இல்லையா? வசூலிக்க போன ஆளுக்கு மார்க்கத்தில் கொடுப்பாங்களா இல்லையா? 8 பேர் கொடுக்கணும் இருக்குல்ல. ஜக்காத்து பணத்தை 8 வகையா பங்கு வைக்கணும். 8 வகையில ஒரு வகை என்ன? உல் ஆமிலின அலைஹா, ஜக்காத்தை யார் வசூலித்து வருகிறார்களோ அவங்களுக்கு அதுல இருந்து ஊதியம் கொடுக்கலாம். அப்ப ஜக்காத்தை வசூலிச்சு கொண்டாந்து போடு, இந்தா உனக்கு நான் தருவேன், அதை உனக்கு என்ன தரணுமோ அதை நான் தரணுமே தவிர நீ என்ன தனியாக அங்கேருந்து வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்? இவர் மோசடி செய்யலை, உண்மை. இவர் எந்த கோல்மால் பண்ணலை, உண்மை. அவங்களா தான் கொடுத்தாங்க, அதுவும் உண்மை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனிக்கல. எதுக்கு கொடுத்தாங்க? அன்பளிப்பு இது இப்படி ஆகும், அன்பு அங்கே இல்லையே. அன்புன்னா முன்ன பின்ன தெரிஞ்சாதான் அன்பு. இவருக்கு அவருக்கு எந்த சொந்த பந்தம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப இதை காரணத்துக்காக கொடுத்தார்களே, ஆனால் மறைமுகமாக அங்கே கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வெளிப்படையாக அவர் கேட்காட்டா கூட மறைமுகமா இது வாங்கினா ஒழுங்கா கவனிக்க விட்டுருவேன், பிடிச்சி இறுக்கி போடுவேன், கணக்குகளை துல்லியமா நெருக்கி பார்த்துருவேன், இப்படிலாம் செய்யாம இருக்காது நீ கொடு என்கிற அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அதான் இப்போ நடக்கு கல்யாணத்தில் எதுக்கு நகை நட்டு அள்ளி போடுறாங்க? அள்ளி போடாட்டி நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பொண்ணு வரதட்சணை வேணான்றீங்க, அதே நேரத்தில் பண்டம் பாத்திரம் அது இது தட்டுமுட்டு சாமான்லாம் அனுப்பி வைக்கலான்னு வைங்க, ஃப்ரிட்ஜ் வரலன்னு வைங்க, வாஷிங் மிஷின் வரலன்னு வைங்க, கட்டில் பீரோலாம் வரலன்னு வைங்க, எல்லா வீட்லையும் செய்யற மாதிரி வரலன்னு வைங்க. அந்த பொண்ணை எப்படி நடத்துவீன்னு அவனுக்கு பயம் இருக்கும்ல. நம்ம பொண்ணை வெறுமனை அனுப்பி வச்சா அதை சித்திரவதை பண்ணுவாங்க, குத்தி குத்தி காட்டுவாங்க, ஒழுங்கா நடத்த மாட்டாங்க புகுந்த வீட்டில். அதனால நம்ம என்ன செய்வோம்? கொடுத்து அனுப்பும். அது பயந்துட்டு தானே கொடுக்குறான். அப்ப இந்த கல்யாணத்தை ஒட்டி அவன் கொடுப்பானே, ஆனால் எதுக்கு தான் கொடுக்குறான்? நீங்க தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்த கூடாது என்பதற்காக கொடுக்குறான். கொடுக்காவிட்டால் ஒழுங்கா நடத்த மாட்டீங்க என்பதற்காக கொடுக்குறான். அப்ப இந்த கல்யாணத்தை வச்சு தருவார்களே, ஆனால் நீங்கள் கேட்காம இருந்தால் வாங்கக்கூடாது. நீ கேட்காட்டா கூட எதுக்கு தர்றான்? உனக்கு நேற்று இந்த கல்யாணம்னு ஒன்று இல்லாட்டி உனக்கு தந்திருப்பானா? எப்படி இந்த ஜக்காத்துன்னு வசூலிக்க போவாட்டி அவன் கொடுத்துருக்க மாட்டானோ, அதே மாதிரி நிக்காகுன்னு ஒன்று இல்லைன்னா உனக்கு தருவானா? அன்பளிப்புன்னா ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அவனை ஏற்கனவே இது மாதிரி தந்து இருக்கிறானா? கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன வேண்டாலும் கொடு. கல்யாணம் ஆகி போச்சு, மோகன் ஆகிட்டாங்க, மருமோகன் ஆகிட்டாங்கன்னா கொடுத்துட்டு போ. கல்யாணத்தை ஒட்டி நீங்க கொடுத்தீர்களே, ஆனால் எதுக்கு தான் கொடுக்குறீங்க? கொடுக்கலன்னா எங்க வீட்டில் நிம்மதி இருக்காது, மாமியா கொடுமை அதிகரிக்கும், நம்ம பிள்ளைய நிம்மதியாக வச்சுக்கிற மாட்டாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் கொடுத்தாலும், நீ கேட்காமல் அவன் கொடுத்தாலும் அது அநியாயம்தான். இதே கேள்வி நம்ம கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? உங்க அப்பா வீட்டில் உட்காந்தா கிடைச்சிருக்குமா, உங்க ஆத்தா வீட்டில் உட்காந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம கேட்கணும். இந்த பொண்ணை நீ கல்யாணம் முன்னாடி உனக்கு கொடுத்துருப்பானா? கல்யாணத்துக்கு தானப்பா கொடுக்குறான். இப்போ இந்த கல்யாணத்துக்காகத்தான் கொடுக்குறான் என்று சொன்னால், கல்யாணத்துக்காக எதுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் கொடுக்கணும்? கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ல கொடுக்கணும். நீ இல்லப்பா மகரு கொடுக்கணும், நீ இல்லப்பா விருந்து போடணும், நீ இல்லை எல்லாம் செய்யணும். அதே மாதிரி பொண்ணு வீட்டில் விருந்து தின்னுபிட்டு அவங்களா கொடுத்தாங்க, அவன் ஏன் கொடுக்குறான்? கொடுக்காட்டி நீ அவன் நாரடிச்சு போடுவ, அதுதான் கொடுக்குறான். விருந்து வெளிமாங்கிற விருந்து ஆணை சேர்ந்தது தானே, மாப்பிள்ளை தானே கொடுக்கணும். உனக்கு வசதி இருந்தால் கொடு, வசதி இல்லாட்டி பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போ. உனக்கு கொடுக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. இவன் என்ன பண்ணுறான்? வரதட்சணைலாம் வேணாம், ஒரு 500 பேர் வருவோம் பிச்சை கேட்குறது, ஒரு 200 பேர் வருவோம், 200 பேர் வருவோம்னு அங்கேயே சொல்கிற. 200 பேர் 2000 பேர் வேணாலும் கூப்பிடு, நீ உன் காசில் விருந்து கொடு. அப்போ விருந்து கொடுப்பதாக இருந்தால் பெண்ணுக்கு விருந்து இருக்குதா? பெண் வீட்டார் தலையில் சுமத்தலாமா? அப்போ பெண் வீட்டார்கிட்ட விருந்தையும் போகிறோம், அதை போய் தௌஹீதுன்னு போய் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்களை. தௌஹீதுன்னு சொல்லி கொண்டு பெண் வீட்டில் எப்படிப்பா விருந்து போடுறீங்க, அதை எப்படிப்பா நாங்கள் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? விருந்து மாப்பிள்ளை விட்டு விருந்தா பொண்ணு விருந்தான்னு கேட்கணும். மாப்பிள்ளை விட்டு விருந்து என்று சொன்னால் இதே கேஸ் தான். இது ஏமாத்தி வாங்குறது தான், மிரட்டி வாங்குறது தான், மறைமுகமாக அது ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அன்பளிப்பு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். லஞ்சத்துக்கு கூட அன்பளிப்புங்கிறாங்க.